கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம் சார். வணக்கம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குறவங்கள பெரும்பாலானோர் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள். அந்த ஹை பட்டனை யூஸ் பண்ணுறீங்க, யூஸ் பண்ணாதவங்க கொஞ்சம் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிறோம். கமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்களா? வரவேற்பு நல்லா இருக்குது. சிலர் சிலர் சொல்கிறாங்க இது நீங்கள் அது அன்பின் மிகுதியால் சொல்கிறது. அதனால் என்னையே முந்திரி கொட்டைன்னு சொன்ன காலம்லாம் உண்டு. அவர் பேசக்கூடிய நீ என்ன முந்திரி கொட்டை மாதிரி பண்ணுறேன்னு. அதனால் இதெல்லாம் சகஜம். இது நம்ம ஒர்க்கில் சில விஷயங்களை விமர்சனமாக எடுத்துக்கிட்டு, இப்போ நான் ஒரு இதை பிடிச்சிட்டு ஓடி உங்கள்கிட்ட கொடுக்குறேன்னா நீங்கள் அதை எடுத்துகிட்டு இன்னும் கொஞ்சம் வேகமாக ஓடுற மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் அது நம்ம தேடலை அதிகரிக்கும். அது என்னைக்கு இருந்தாலும் நீங்கள் தனியாக ஒர்க் பண்ணும்போது அது ஒரு பெரிய இதாக இருக்கும் ரெண்டு பேருக்குமே. அதனால் அதெல்லாம் மேட்டர் இல்லை. போக போக பாராட்டுகள் அதிகமாக வர ஆரம்பிச்சிடும். எல்லா வெற்றிக்கு பின்னாடியும் விமர்சனங்கள் எல்லாமே இருக்க தான் செய்யும். அங்கே முடங்கினாலாம் முடிஞ்சிடும் கதை. முடங்காமல் போகணுன்றது தான் இது நல்ல விஷயம். இன்றைக்கி என்ன நம்ம பேச போகிறோம்? அதாவது இதுக்கு முன்னாடி எஸ்ஓபி அவங்க தரல இவங்க தரலன்னு சொல்லியிருந்தாங்க. தேர்தல் ஆணையம் வரட்டும் அப்புறம் பாருங்க. என்ன பிரச்சனை இவங்கள்ட்ட வருதுன்னா, ஒரு விஷயத்தை எப்படி பர்மிஷன் வாங்கணும் என்ன பண்ணணுன்றதுல எங்கேயோ மிஸ்டேக் இருக்குது. இப்போ மற்ற கட்சிக்கு இப்போ பிரச்சாரம் இப்போ எடப்பாடி மயிலாப்பூரில் ஆரம்பிக்கிறாரு. அந்த இது வரல, இங்கே ஏன் வருது அப்படின்னு. அப்புறம் அந்த இவர் கார்பரேஷன் கமிஷனர் தான் எங்கள் தேர்தல் அதிகாரி. அவர் நான் டைமுக்கு வரணுன்றாரு. ஏன் டைமுக்கு வரணும் அப்படின்றது ஏன் கடைப்பிடிக்குதுன்னா, தேர்தல் காலத்தில் எல்லாருமே பிரச்சாரத்தில் ஈடுபடுவாங்க. இப்போ நீங்கள் இந்த இடத்துல 11 மணிக்கு சொல்லியிருக்கீங்கன்னா இன்னொருத்தருக்கு 12 மணிக்கு அந்த இடம் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அங்கேருந்து ரோட் ஷோ இங்கே 1 மணிக்கு வந்தீங்கன்னா எல்லாருக்கும் பாதிப்பு வந்துடும், கிளாஷ் ஆகும், சண்டை வரும். அதுவும் விஜய்னா இன்னும் இதாகும். அப்போ ஆமாம், அனுமதி இல்லை. நம்ம புஷிக்கு அது தெரியணும்ல. என்னடா ராகுல் என்ன பண்ணுற, நான் அண்ணன் கிளம்புறா தெரியும்ல. ஆமாம், எல்லாம் வந்துடணும் அப்படின்றவாப்புல. அப்புறம் ஒன்றும் தெரியாத மாதிரி நாங்கள் எங்கே வர சொன்னோம், அவங்களா வர்றாங்க அப்படின்வாங்க. நேற்று மட்டும் அந்த இதுக்கு போகும்போது டிஜிபி ஆஃபீஸ் போகும்போது யாருமே வரலையே, எப்படி அது? அதனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாதுன்றது தான் நேரத்துக்கு வரணுன்றாங்க. இவர் இதை பிரச்சார கலங்க தேர்தல் நேரம் இது எவ்வளோக்கு எவ்வளோ இந்த பிரச்சாரத்தை அவர் யூஸ் பண்ணுறாரு அவளுக்கு நல்லது. அப்போ அதுலேயும் போய்கிட்டு லேட்டாக போகிறதோ இல்லை வேறு எதாவது பண்ணிவிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அந்த மாதிரி நீங்கள் கவர்மெண்ட்டை நீங்கள் சொல்ல முடியாது. இது தேர்தல் ஆணையத்துக்கு கீழே வர்றது. அதனால் தேர்தல் ஆணையம் ஸ்ட்ரிக்டாக தான் இருக்கும். நீங்கள் எங்கே போய் எதுவும் பண்ண முடியாது. வழக்கு போட்டால் கூட தேர்தலுக்கு பிறகு விசாரிக்கிறோன்ட்டுருவாங்க. ஐயா ராம்தாஸ் பார்த்தீங்கல்ல, வழக்குன்னு போட்டார். தேர்தல் ஆரம்பிச்சுன்னு போட்டார், எல்லாம் அப்புறம் பார்த்துக்கலான்ட்டாங்க. எப்போவுமே அதான் நடக்கும். தேர்தல் நேரத்தில் இது சம்மந்தமாக நீங்கள் என்ன பண்ணாலும் நீதிமன்றம் என்ன பண்ணணும்னா ஆஃப்டர் எலெக்ஷன் பார்த்துக்கலாங்க. ஏன்னா தப்போ ரைட்டோ இப்போ ஏதாவது ஒரு ஆர்டர் போட்டால் அது சரியான அளவு கூட பாதகமாக முடியக்கூடாதுன்றதுல தேர்தல் ஆணையம் எப்போவுமே இது நீதிமன்றங்கள் எப்போவுமே அது இதுவாக இருக்கும். அதனால் மக்களை பாதிக்கக்கூடாதுன்னு இன்னைக்கு சென்னை டிராஃபிக் அந்தளவுக்கு மோசமாக இருக்குது. சாதாரணமாக இப்போ நமக்கே இன்றைக்கி ஷூட் ரொம்ப லேட்டு. அது இந்த லேட்டு நைட் வரைக்கும் இருக்குது. அவங்களே கேட்குறாங்க ஏன் லேட் ஆகுதுன்னு கேட்குறாங்க. அப்போ லேட்டுக்கு ஒரு காரணம், ஒவ்வொருத்தர் அடுத்தடுத்து. அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, வர்றவங்களுக்கு 11 மணிக்கு கிளம்புனவங்க இன்றைக்கி 12 மணிக்கு நமக்கு வர வேண்டியவங்க 12:45 வராங்க. அப்போது என்ன ஆகுது, அதுக்கு பிறகுன்னா ஒரு ஹவர்னு. அப்போ இவர் பிரச்சாரத்துக்கு போகிறாருன்னா அதுக்கேற்ற முறையில் பண்ணணுன்றதான் இது. அனுமதி கொடுத்துருவாங்க, ஈவினிங் மேலே கொடுத்துருவாங்க. இன்னொரு வார்த்தை என்ன சொல்றாருன்னா, சும்மா கையெழுதி காகிதத்தில் எழுதி கொடுத்தாலும் நாங்கள் ஓரமாக வச்சிருவோம், சுவிதா ஆப்ல அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. என்ன நடைமுறையோ அதை ஃபாலோ. நான் சொன்னேன்ல இவங்கள்ட்ட ஏதோ பிரச்சனை இருக்குன்னு, அதான் பிரச்சனை. நீங்கள் என்ன இன்ஸ்டால்மெண்ட்டில் சொல்கிறீங்க, முதல்ல சொல்லணும்ல. அப்போது இதுதான் ரூட்டுனா அந்த ரூட்டில் போய் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். எப்பா யாருப்பா, நாளைக்கு எங்கள் தலைவர் வர்றாரு இத்தனை மணிக்கு, இங்கே பார்த்துக்கோ அப்படின்னா போயிட்டு வந்துடுவாங்க. அப்போ இதெல்லாம் என்ன தெரியுமா, விஜய்க்குன்னு ஒரு டீம் ஒர்க் பண்ணணும். இந்த பிரச்சாரம் மற்ற விஷயங்கள்லாம் அதை ஆப்ரேட் பண்ணிட்டே இருக்கும்.
அது என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. ஏன்னா பெரிய கட்சி அதுக்கு இப்போ இந்த வேட்புமனு தாக்கல்லாம் பக்காவாக பண்ணாங்க, நம்மளே பார்த்தோம். இல்லைங்க, என்ன சிரிக்கிறீங்க? தாவேகா சொன்னால் சிரிக்கிறீங்க, கண்ணாடி கழட்டிடுறீங்க மேஜர் சுந்தரராஜன் மாதிரி அடிக்கடி கழட்டிட்டு பை த வை இந்த வில்லேஜ் அது ஒரு கிராமம் அப்படின்னு. அது மாதிரி என்னென்னா உண்மையிலேயே அவங்க அந்த வேட்புமனு தாக்கலை பக்காவாக பண்ணியிருக்காங்க. அதனால் அது வேட்புமனு அன்னைக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு பண்ணுறாங்க. என்ன பிரச்சனைனா வேட்புமனெல்லாம் கொண்டுட்டேப்பா, ரைட்டு அதை எடுத்துருவா இதை எடுத்துருவா, எல்லாம் ரைட் ரெடி அப்படின்னோன்னா திடீர்னு ஒருத்தர் வராரு, ஐயா எனக்கு அங்கே சீட்டே கொடுக்கல, விட்டவே மாட்டான் அவனை, உன் கட்சியில் ஜாயின் பண்ணுறேன்னு. எந்த தொகுதி? இந்த தொகுதி. வா 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 தம்பி, இந்தா குடி, என்னண்ணா வச்சுக்கு பார்த்த தேர்தல் பார்க்கலாம், போ நீ வேணா அப்படின்னு. அந்த மாதிரி மிஸ் ஆகிறதும் நடக்குது. இன்றைக்கி அந்த ஹோட்டலில் ப்ராப்பராக பர்மிஷன் வாங்கலை, அதனால் ரத்துன்றாங்க. இந்த ப்ராப்பர்னா என்ன? தமிழில் மொழிபெயர்க்கிறீங்களா? சொல்லிக்க வேண்டியதானே. ப்ராப்பர்னா என்னென்னா அவங்க ஒரு சிஸ்டம் வச்சுருப்பாங்க, அந்த சிஸ்டத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணணும். உங்களுக்கு அந்த மாதிரி எதாவது இருக்கும். அப்போது உங்கள் மேலே இன்னும் கொஞ்சம் பாய தான் செய்வாங்க. இன்னும் குமர குருபரனை மாற்றலைல்ல, அவர் அங்கே இருந்த அதிகாரி தானே, அதனால் அண்ணன் நான் பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு. அப்போது அவர் கரெக்டாக கூட செயல்படலாம். அப்போ அந்த கரெக்டாக செயல்படுறாரு அப்படின்னா நீங்கள் இப்போ சொன்ன மாதிரி 48 மணி நேரத்தில் அந்த ஆப் வழியாக இது பண்ணோன்னா அந்த ஹோட்டலில் அந்த டைமில் மற்ற விஷயங்கள் எதுவும் இல்லைன்னா கொடுத்துட போகிறாங்க. நீங்கள் வழக்கமாக ஏதோ ஒன்று பண்ணிட்டு போனீங்கன்னா அது சிக்கலாகும். குறைந்தபட்சம் நான் என்ன சொல்கிறேன், விஎஸ் பாபுக்கு தெரியும், செங்கோட்டைன்னு தெரியும், அந்த மாதிரி அரசியல் தாழ்ந்தவங்கள்ட்ட கொஞ்சம் கேட்டுக்க வேண்டியதானே. என்ன பண்ண தெரில, அவங்களுக்குள்ள 1000 பஞ்சாயத்து இருக்கும். இதனால தான் இது மிஸ்ஸிங். நாளைக்கு பர்மிஷன் கொடுத்துருவாங்க, சண்டேவும் அதே ஹோட்டலில் இவங்க பண்ண போகிறாங்க. அது நெஞ்சுக்குள்ளேயே வச்சு பூட்டிக்க வேண்டியதான். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, காங்கிரஸ்லேருந்து ஒரு பெரிய டீமு வந்துச்சுன்னு சொன்னோம்ல, அது பெரிய டீமு. ஏடிஎம்கேலேருந்து ஒரு 5 பேர், எது நாங்குநேரியில் ஒருத்தர், ஒரு முன்னாள் எம்எல்ஏ, தூத்துக்குடியில் முன்னாள் அமைச்சர், ஆலங்குளத்தில் ஒருத்தர், தென் மாவட்டங்கள்லேருந்து தான் வராங்க பாருங்கள். இதெல்லாம் அதிமுகலேருந்து. திருப்பத்தூர்லேருந்து ஒருத்தர், பல்லாவரத்துலேருந்து ஒருத்தர், இந்த மாதிரி ஒரு 5-6 பேர் தாவேகால வந்து சீட்டோட வரும்போது அவங்க சீட்டு அங்கே போட்டிட்டு போகிறாங்க தாவேகால. இந்த மாதிரி கொடுக்கறதுனால அப்போ அந்த தொகுதிக்கு ஏற்கனவே நான் சொன்னேன்ல, தம்பி ஓரம் மாநில அடுத்த இதில் பார்த்துக்கலாம் அப்படின்னு. இந்த லேட்டுக்காகவும் பண்ணுறாங்க. சண்டே அவன் கையில் இந்தா அப்படி நீ தான் வேட்பாளர் வா என் கூட ஃபோட்டோ எடுத்துக்கோன்னு எப்போ முடிக்கிறாங்களோ அப்போ தான் அவனுக்கு நிம்மதி வரும். நமக்கு தெரிஞ்ச ஆளுங்க சில பேர் கேட்டேன், என்னங்க அன்றைக்கே சொல்லிட்டீங்க உறுதி ஆகிடுச்சின்னு சொன்னீங்க, அதுனா சார் அதெல்லாம் உண்மை தான் சார், என் தொகுதியில் எவனாவது ஏடிஎம்கேல இருந்தால் வேறு எதுலையா வந்து சேராமல் இருக்கணும் சார், சேர்ந்தா தம்பி கொஞ்சம் ஒதுங்கி நிலை அவங்களுக்கு கொடுக்குறேன்ற மாதிரி போகுது. அதனால் இந்த பிரச்சனை இருக்குது சார், வராமல் இருக்க வேண்டிங்க சார்ன்றாப்புல. எப்படி இது பாருங்கள், இதுதான் இன்றைக்கி தாவேகாவுடைய நிலைமை. இதுக்கிடையில் வந்து சார் பொன்ராஜ் நேற்று வந்து பேசினாங்க இல்லையா, தாவேகா கட்சியை சேர்ந்த பெண் உறுப்பினர்களை வந்துட்டு தவறாக பேசியிருந்தாருங்களா, அதுக்கு நான் மன்னிப்பு கேட்குறேன், ஆனால் நீங்கள் தொடர்ந்து வந்து பல ஃபோன் கால்ஸ்லாம் எனக்கு, அதாவது அவர் சொன்னது தப்புன்றதை ஒத்துக்க மாட்டேங்கிறாரு, திரும்ப திரும்ப நான் சொன்னது நியாயம்ன்றாங்க, ஆனால் மன்னிப்பு கேட்குறேன், சம்மந்தப்பட்ட அந்த பொண்ணுகிட்ட மன்னிப்பு கேட்குறேன், எப்படி ஃபோன் கால்ஸ்லாம் பண்ணி டார்ச்சர் பண்ணாதீங்க, மிரட்டாதீங்க, அதுவும் உங்கள் மேலே நான் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் இப்படி சொல்லியிருக்காரு. அவர் மன்னிப்பு கேட்டார்னோன்னா நான் கூட ஒரு பதிவு போட்டேன், தெரிஞ்சே பதிவு பண்ணீங்க, 2 தடவை பேட்டி கொடுத்தீங்க, மன்னிப்புலாம் கேட்டாலாம் நடக்காது ராசா, வழக்கு வரும் சந்திங்க, ஜட்ஜிக்கிட்ட போய் நீங்கள் மன்னிப்பு பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணுற மாதிரி இருக்கும். யாகாவராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லியிருக்கப்பட்டு. அப்போ வார்த்தைன்றது ரொம்ப முக்கியம். எவ்வளோ பெரிய ஆளாரு, கலாமுக்கே நீ உதவியாளராரு, யாகாவராயினும் நாகாக்க. அதே மாதிரி வார்த்தைகள் சாதாரணமாக போகும், புறா வேகத்தில் போகுமா, புறா எப்படி இருக்கும், ரொம்ப ரொம்ப நைஸாக அப்படி இருக்கும். ஆனால் அதை 4 யானை கட்டி திரும்பி இழுத்தாலும் இழுக்க முடியாது. சிலர் சண்டை போட்டிருப்பாங்க, அடிச்சிருந்தா கூட கண்டுக்க மாட்டான், அவன் திட்டியிருந்தானே என்ன அன்னைக்கு இப்படி திட்டினாருன்னு 10 வருஷமா ஞாபகத்தில் வச்சுருப்பான். அந்த வார்த்தை தீனார் சுட்டப்புண் உள்ளாரும் மாறாதே நாவினார் சுட்டப்புண். அப்போ இந்த மாதிரி விவகாரங்களில் எனக்கு என்னன்னு பண்ணக்கூடாது. இவர் அந்த வேலையை பண்ணிட்டார், அவர் மன்னிப்பு கேட்கலன்னு என்கிட்ட கீழெல்லாம் கமெண்ட்ஸ், அவர் மன்னிப்பு கேட்டார், அவனுக்கு தெரியுமா, முதல்ல படிச்சுட்டு வாடே, அவங்க போட்டுக்கு தான் நானும் படிச்சுட்டு வந்து சொல்கிறேன், அவரோட இதிலே கேட்டுக்கிறார், அந்த பொண்ணுக்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன்னு ட்வீட் பண்ணியிருக்காரு. இன்னொன்று சொல்கிறேன், நீங்கள் சொன்னது பொதுமை,
நீங்கள் பண்ணது பொதுமைப்படுத்துனீங்க எல்லாரையும்னாரு. எல்லாரையும்னாரு. இந்த பேட்டியில் அப்படிதான் இருந்தது. அவன் திருப்பி அந்த நெறியாளர் கேட்கும்போது மறுபடியும் ஆமாம் எல்லாரும் தான் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் நல்ல குடும்பத்தில் பிறந்தான்ற மாதிரி வார்த்தைலாம் யூஸ் பண்ணார். அது என்ன நல்ல குடும்பத்தில் பிறந்தானா எப்படி? அது எதை வச்சு நல்ல குடும்பம் நாசமாக பண்ண குடும்பம்னு முடிவு பண்ணுவாங்க? இது ஜாதியா, இல்லை சமுதாய ஏற்றத்தாழ்வா, பணக்காரன் ஏழையா, இல்லை படிப்பு இல்லாதவர்களா? எது நல்ல குடும்பம்? எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையில் அது நல்லவராவதும் தீவிராவதும் அன்னை வளர்ப்பு நிலன்னுவாங்க. இன்னொரு பாட்டு வரும் எம்ஜிஆர்து, முள்ளில் ரோஜா மலர்ந்ததாலே முள்ளுக்கு என்ன பெருமை, சிப்பிக்குள்ளே பிறந்ததால முத்துக்கு என்ன சிறுமை அப்படின்னு கேட்பாரு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்துட்டு வந்து இந்த மாதிரி பலரும் நமக்கு நல்ல நல்ல கருத்துக்களை சொன்ன இந்த நாட்டில் நல்ல குடும்பத்தில் பிறந்திருந்தா இப்படி பேச மாட்டாங்க. அப்போ நீங்கள் என்ன சார் குடும்பத்தில் பிறந்தீங்க? சரி, அவங்க பேசிட்டாங்க. என்ன பேசுனாங்க அந்த குழந்தைங்க? அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நம்பிக்கை அதுங்க குழந்தைங்க, அதுங்க உலகம் ஒரு தனி உலகம். அதுங்க என்ன பண்ணுதுங்க? ஒரே ஒரு குழந்தை சொல்லுது, ஒரு பொண்ணு சொல்லுது, அதுடைய உலக அறிவு அவ்வளோதான். அதுடைய அர்த்தம் கூட அதுக்கு தெரியாது. ஏதோ விஜய்க்கு இப்படி சொன்னான்னு இதில் அவரும் சொல்கிறாரு, இப்படிலாம் சொன்னால் நம்ம ஃபேமஸ் ஆகணும்னு நினச்சி சொல்லுதுங்கன்னு. அப்போ அந்த இதில் வேறு அர்த்தம் கிடையாதுல்ல, வேறு தப்பு கிடையாதுல்ல, அதை நீ கடந்துல போகணும். அப்போ அவங்க வந்து நல்ல குடும்பத்தில் பிறக்கல. அந்த பொண்ணு சொன்னதுக்காக ஊரில் இருக்க எல்லா தாவேகா பெண் தொண்டர்களையும் இவர் அந்த கடுமையான வார்த்தையை சொல்கிறார். ஆனால் இவர் இந்த கடுமையான வார்த்தை பேசுகிறாரு, அது எந்த குடும்பத்தில் வரும்? இதுக்கு பிறகு நான் அந்த பெண்ணிட்ட மட்டும் மன்னிப்பு கேட்குறேன். ஆனால் என்னை தொலைபேசியில் அழைச்சி மிரட்டினா சட்டப்படி நடவடிக்கை எடுப்பேன். முதல்வர் ஸ்டாலினுக்கு டேக் பண்ணுறாரு. அது என்னது? அது பயமுறுத்துறீங்களா? சிஎம்ஏ எனக்கு தெரிஞ்சவருங்க, அந்த எஸ்வி சேகர் மன்னிப்பு கேட்டார் பார்த்தீங்களா? அந்த மன்னிப்பு கேட்ட வீடியோவில் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு சிஎம் கூட இருக்கிற மாதிரி ஒரு சின்ன படத்தை வைக்கிறார். எதுக்கு மிரட்டுறீங்களா? நான் சிஎம்ஏ எப்படி அப்படின்னா அடுத்த மாதம் யார் சிஎம்னு தெரியாது. அது என்ன அந்த இது? இந்த எஸ்வி சேகருக்கு ஏற்கனவே ஒரு அனுபவம் உண்டு. பெண் பத்திரிகையாளர்கள் தங்களுடைய பதவி உயர்க்காக அது ஒரு ரொம்ப இதுவாக பேசினார். அது ஒரு பெரிய வழக்காக மாறி மன்னிப்பு கேட்டார். மன்னிப்பு கேட்டும் கோர்ட்டு ஒத்துக்கலை, தண்டனை. அதுக்கு இவர் அலைச்சல்லாம் இருக்குல்ல, அப்படி ஒரு அலைச்சல். இவர் மேலே உள்ள மரியாதையே போச்சு எல்லாருக்கும். அதிக முறை ரத்த தானம் செய்தவர், நல்ல பேர் இருந்தது, அந்த இதுவே போச்சு. அதிலெல்லாம் பட்டா பிறகு இந்த வார்த்தை அவர் விடலாமா? நேற்று அவர் பயந்து போய் இதில் ஜோக் என்னென்னா இவருக்கு தான் மேட்ரு பெருசாக இருக்கணும், இதோட பெரிய மேட்ரு பொன்ராஜ் பண்ணதுனால இந்த மேட்ரு சின்னதாகிடுச்சு. ஆனாலும் இந்த குழந்தைக்காக புகார் கொடுக்குறது யாரும் இல்லை. அந்த அந்த இல்லை நம்ம அந்த தூத்துக்குடி குழந்தை இறந்து போச்சு, அதுக்காக புகார் கொடுக்க யாரும் இல்லை. இவர் இஷ்டத்துக்கு பேசுவார், அதுக்கு யாரும் இல்லை. பொன்ராஜி வந்து அவ்வளோ பெரிய விஷயம். நானே ரொம்ப கோவப்பட்டு அவங்க நிர்வாகிகள்கிட்ட ஃபோனில் பேசுகிறேன். என்னங்க அது வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறீங்க? இல்லை சார், சட்டப்படி நடவடிக்கை எடுக்கிறோம். தேர்தல் ஆணையம் என்னங்க தேர்தல் ஆணையம்? அது தனி. மாவட்டம் ஃபுல்லாக பெண்களை வச்சு புகார் கொடுக்க சொல்லுங்கள். என்ன ஒரு அரசியல் இயக்கமாக இருக்கீங்க, அது ஒரு இதாக மாற்றுங்க, இயக்கமாக மாற்றுங்க அப்படின்னு. அப்புறமா பார்த்தா விஜயை போய் கொடுத்தாரு, நேஷனல் லெவலில் அது ஒரு பெரிய இதாகிடுச்சு. இங்கே நான் சொல்ல வர்றது என்னென்னா, நீங்கள் குழந்தைகளை தெய்வங்களாக மதித்த குழந்தைகள் தான் பிரதானம்னு சொன்ன கலாம் என்கிற மாமனிதர், மகாத்மாவுக்கு பிறகு அவர் மறைவுக்கு தான் இந்தியாவே அழுதுச்சு. வேறு எந்த தலைவரும் நான் அப்படி பார்க்கல, இந்தியாவே அழுதுது. எங்கே போனாலும் குழந்தைகளை பாராட்டுறவர், அதன் குறைகளை இது பண்ணுறவர், அதுங்களை வந்து மேலே தூக்கி விடுற வேலை பண்ணுவார். அப்படிப்பட்ட மனித உதவியாளராக இருந்துட்டு நீங்கள் இங்கே வந்துட்டு அதுவும் குழந்தைங்க தானே. விஜய் இந்த பார்வை இருக்குல்ல, விஜய் நடிகர், அவர் ரசிகர்கள் முட்டா பேசுங்க, தற்கூரிகள், இந்த பார்வை பத்திரிகையாளர்கள்ட்டையும் இருக்குது. தப்பு. அது யாரும் முட்டாள் கிடையாது. அந்த விஷயத்தில் அவங்க ஞானம் இல்லை, அவ்வளோதான். அந்த விஷயத்தில் அவங்க தெரியல. அதுக்காக அவங்க ஒரு கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கும், ஒரு இன்ஜினியரிங் படிச்சிருப்பாங்க, இல்லை வேறு எதாவது இருக்கும். அப்போ உனக்கு தெரியாது, கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ண தெரியாது, அதுக்கு அவங்கள பொறுத்த வரைக்கும் நீ தற்கூரி, அவ்வளோதானே. அதனால் எல்லாரும் எல்லாம் தெரிஞ்சிட்டு இருப்பாங்களா? சரி, பொது அறிவு அவங்கள வளர்ந்த விதம் அப்படி இருக்குது. அது காரணம் யார்? கவர்மெண்ட்டுகள் தானே.
நீங்கள் நேற்று ஒரு அம்மா பிரின்சிபல் அம்மா டான்ஸ் ஆடுது. ஆமா. அவங்க ஸ்கூலில் இவங்கள்ட்ட படிக்கிற பசங்களுக்கு அவங்க என்ன சொல்லி தருவாங்க? நீதி கதைகளை சொல்லி தருவாங்க. நீ எப்படி ஸ்டவுட்டாக இருக்கணும், கல்வி ஒன்று தான் உன்னை உயர்த்தும், நீ கற்றவர் சபையில் உனக்காக தனி இடம் வேண்டும், உன் கண்ணில் ஒரு துளி நீர் வழிந்தாலும் உலகை ஆள வேண்டும் எம்ஜிஆர் இதில் பாடுங்க. கல்வி ஒன்று தான் உன்னை உயர்த்தும்னு நம்ம பரியரும் பெருமல்ல கூட இருக்கும். அவர் சொல்லுவார்ல, நான் வந்து இந்த பன்னி மேய்ச்சி இருந்தேன், என்னை வந்து இது பண்ணாங்க, நான் நீ படிச்சு நேரத்தில் உட்காந்துருக்கேன், அவனா என் முன்னாடி கை கட்டி நிற்கிறேன், கல்வி தாண்டா உயர்த்தும், பொறுமை இழக்காதன்னு அவ்வளோ அருமையான கருத்து. அப்படி சொல்ல வேண்டிய இருக்கிற இடத்துல இருக்கிற பிரின்சிபல் குத்தாட்டம் போட்டுன்னு இருக்காங்க. அப்போ எங்கள் இடத்துல அந்த பார்க்குற அந்த குழந்தைகள், அந்த அம்மாகிட்ட கல்வி பயிற குழந்தைகள், மற்றவங்களாம் எப்படி இதை பார்ப்பாங்க? ஓ, நம்ம இப்படி தான் பண்ணணும் போலன்னு. பெரிய இன்ஸ்டா இன்ஃப்ளூன்சரை கூட்டு வந்து கல்லூரி விழாக்களில் கலந்துக்க வைக்கிறது. அவனுக்கும் பொது அறிவுக்குமே மற்ற விஷயங்களுக்குமே அந்த பசங்க படிக்கிற இதுக்குமே எந்த வித நாலேஜும் இருக்காது. அவன் குத்தாட்டம் போட்டு, இன்னும் கேட்டால் பல இடங்களில் பெண்களை இது பண்ணுற மாதிரி அவன் போட்டு ஆபாச சைகைகள்லாம் பண்ணி அதன் மூலிமா ஒரு பெரிய ஃபாலோவர்ஸ் இன்ஃப்ளூயன்சராக இருப்பான். இந்த டீச்சருங்களுக்கும் இந்த கல்லூரி பேராசிரியர்களுக்கும் அவனை பிடிக்கும். அவங்க கூப்பிட்டு வருவாங்க. இந்த கல்லூரி மாணவர்கள் ஒவ்வொன்று கத்திக்கின்னு இது பண்ணாங்க. இது யார் இது காரணம்? அந்த கல்லூரி மாணவிகளா, இல்லை அந்த கல்லூரி நிர்வாகமா? மாணவிகள் தரப்பே நாங்கள் அவனை கூட்டு போகிறோன்னா கொன்றுவேன். என்ன பண்ணுற? எந்த இதில் அவன் இது பண்ணுவான்? உனக்கு அவனை பிடிச்சதுன்னா நீ ஏதாவது வீட்டில் உங்கள் சொந்தக்கார ஃபங்க்ஷனில் வச்சுக்கோ. இது கல்லூரி. நீ உன் கருத்தை கொண்டு வந்து எல்லா மாணவிகளும் திணிக்க பார்க்குறியா? அப்படின்னு பண்ணோம். இலக்கிய மேடைகளையும் அரசியல் கலை இதுலையும் பலரும் அறிஞர்களை வந்து பேச வச்ச கல்லூரியுடைய கூட்டங்கள் இன்னைக்கு இன்ஃப்ளூயன்சர்களால் நிரப்பப்பட்டிருக்கு. அப்படி வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சரு பெண் விவகாரத்தில் மாட்டினான். யாருக்கு அவமானம்? இவர் உக்காந்துக்கிட்டு அவங்கள தற்கூறின்றது இப்படியே பேசியிருந்தாங்க. ஒரு 4-5 பத்திரிகையாளர் இருக்காங்க. இவர்களை தற்கூறின்னு பேசுறது, கண்டபடி கேவலமாக பேசுறது. போய் அரசியல் தெரிஞ்சுட்டு வாங்க. நீங்கள் அரசியலில் என்ன பிஹெச்டி வாங்கிட்டீங்களா? அரசியலில் பிஹெச்டி வாங்கினா கூட அனுபவ அரசியலுக்கும் இதுக்கும் கூட சம்மந்தம் இல்லை. நான் பார்த்துருக்கேன் பல பேரை. சார் நான் பொலிட்டிக்கல் சயின்ஸ் இது சார்னு எதாவது கேட்டால் தெரியாது. அதனால் படிப்போ இதுவோ கிடையாது. அப்போ காமராஜர்னு என்ன படித்தார்? கலைஞர்னா படித்தார்? அரசியல் சாணக்கியர்னு யாரை சொல்லுவாங்க? ராஜாஜியா சொன்னாங்க? கலைஞர் தான் சொன்னாங்க. மெத்த படித்த கவர்னர் ஜெனரல் ராஜாஜி, 10ஆம் கிளாஸ் படித்த கலைஞர், WMA படித்த நாவலர் நெடுஞ்செழியன், பல பட்டாதாரிகள் அப்போவே டபுள் டிகிரி, 10ஆம் கிளாஸ் படித்த கலைஞர். யாரை பெரிய ஆளாக சொன்னாங்க? அனுபவ அறிவு படிப்புன்றது கல்லூரிக்கு வெளியே படிக்கிறதுன்றது தான் வாழ்க்கையை உயர்த்தும். அப்போ இந்த மாதிரி இது இவர் என்னங்க இவர் இப்படி பேசிகிட்டு இருக்காரு. இன்றைக்கி மறுபடியும் பேட்டி கொடுத்துருக்காரு. நான்லாம் கேட்க மாட்டேன் அப்படி இப்படின்னு. அதனால் இது வந்து நம்ம என்ன சொல்கிறது, உங்களுடைய நம்ம சில இடங்களில் பார்ப்போம், நல்லா வெள்ளையாக பார்க்கறதுக்கு பார்வையாக இருப்பான், நல்லா வெள்ளையாக மாதிரி பயங்கர மரியாதை கொடுப்பான். கொஞ்சம் பழகணுன்னு தெரிஞ்சிடும், அடடா இவன் ஈர்த்துறப்பா, அவன்கிட்ட யாரும் இது பண்ணாதீங்கப்பா அப்படின்னு. அப்போ அந்த உருவமோ மற்ற இதுவோ கிடையாது. நீ என்ன படிச்சிருந்தாலும் சரி. பொன்ராஜ் இவ்வளவு நாளும் காத்து வந்த அந்த பேர், அந்த பேருக்கு அவருக்கு பெருமை கிடைச்சதே ஐயா மகாத்மா அப்துல் கலாமுடைய இதுதான். இன்னைக்கு அவருக்கும் சேர்த்து ஒரு இழிவை தேடி தந்திருக்காங்க. ஏன்னா இவருடைய ஆசை என்ன ஆசை? அப்துல் கலாம் ஐயா இறந்தோன்னா இவர் எங்கேயாவது போகலான்னு ரஜினிகிட்ட போனார். அன்றைக்கே எங்களுக்கெல்லாம் சிரிப்பு. ஏன்னா அடிப்படை அரசியல் தெரியும், ரஜினி வந்து அரசியலில் சோபிக்க முடியாது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை, ஒரு ஆசையில் அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. எப்போ வேணாலும் ரஜினியுடைய குணத்துக்கு பல்டி அடிப்பார். இதெல்லாம் நாங்கள் பேசியிருந்தது. நாங்கள் சில பத்திரிகையாளர் எல்லாருமே அவங்க ரசிகர்லாம் தீவிரமாக இருந்தாங்க. தலைவர் வந்து வாரம் தேவை இல்லா வளர்ச்சி போடாதுன்னு, தலைவர் எப்போ பல்டி அடிக்க போகிறார் பாருங்க. அதே மாதிரி அடித்தார் ஒரு நாள் பல்டி. அதுக்கு பல காரணங்கள் இருந்தது. அவருடைய உடல்நிலை, ரசிகர்களை துன்பப்படுத்தக்கூடாது, அவர்களை கடனாளி ஆகக்கூடாது, இன்னொன்று ஒரு கட்சி கொடுத்த பெரிய அழுத்தம், இதெல்லாம் பார்த்து முடிவெடுத்தார். இது வேலைக்கு ஆகாது. வரல தலைவர், வரல இவர், அவர் வந்து அப்படி பண்ணார் இப்படி பண்ணார். அவர் வரலன்னு அவள் தான் பீஸை பிடிக்கிட்டாங்க. என்னடா பண்ணுறது, போடு கமல்ஹாசன் கட்சி. கமலை இவர் யார்கிட்ட இருந்தார்? அகில இந்திய லெவலில் இருந்து கமல்கிட்ட போனார். கமல் எவ்வளோ பெரிய அரசியல்வாதின்னு இவருக்கு தெரியும், பார்ட் டைம் அரசியல்வாதி. அப்புறம் அங்கேயும் ஒன்றும் நடக்காமல் எங்கடா போய் உக்காரதுன்னு பார்த்தாரு. அதுக்கப்புறம் நேராக வந்துக்கிட்டு இதை பத்திரிகையாளர்கள் எடிட்டர்லாம் நண்பர்கள்ல, அதனால் இவர் ஒரு அரசியல் விமர்சகராக மாறிட்டார்.
மாறிட்டு மறுபடியும் கண்டபடி இந்த மாதிரிலாம் பேச ஆரம்பித்தார். திமுக ஆதரவு நிலைப்பாடு எடுத்து பேச ஆரம்பித்தார். அதில் கோவை சத்தியன் கூட ஒரு மோதல் வந்துச்சு. ரொம்ப மரியாதை குறைவாக அந்த மோதல் மாறுச்சு. ஏன்னா இவர் எடப்பாடியை ஒரு மாதிரி பேசணுன்னா அவர் திருப்பிக்கிட்டு பேச ஆரம்பிச்சிட்டார். அது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறுச்சு. அப்போவே இவருடைய தரம் குறைஞ்சிட்டு நான் ரொம்ப பேர் பார்த்துருக்கேன். பெரிய பத்திரிகையில் இருப்பான், ஆங்கில பத்திரிகையில். வார்த்தைகள் எனக்கு என்னென்னு வரும். அது வரக்கூடாதுங்க. இடம் பொருள் எவ்வளோலாம் கிடையாதுங்க. உங்கள் பதவி உங்கள் இதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். அதனால் அவர் வந்து என்ன மன்னிப்பு கேட்டாலும் அவர் இந்த பிரச்சனையில் வழக்கை சந்திக்க வேண்டியது நிலைமை வரும். நீதிமன்றத்தில் பகிரங்க மன்னிப்பு கேட்குற நிலைமைலாம் வரும். இருந்தாலும் வழக்கு பாயும். எஸ்.வி. சேகர் இதுவே இதுக்கு உதாரணம். தொகுதிகள் பெரும்பாலும் மாறல. இவங்க வந்து அந்த தொகுதிகள் என்னென்னவோ அதை ஃபிக்ஸ் பண்ணி தான் வேட்பாளர் வெளியிட்டிருக்காங்க. இதில் பெரும்பாலானோர் நீங்கள் முன்னாள் அமைச்சர்கள் இல்லை அந்த ஏரியாவில் முக்கியமான அதான் நின்னவங்க, ஏற்கனவே நின்று இது பண்ணவங்க, அந்த மாதிரிலாம் இப்போ சிறுமியம் பலராமன், கோவாரி, பிவி ரமணா, குப்பன், மாதவரம் மூர்த்தி, சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன், மரகதம் குமாரவேல், வி சோமசுந்தரம், இந்த மாதிரி எல்லாருமே பார்த்தீங்கன்னா இதுதான். தூத்துக்குடியில் சீதா செல்லப்பாண்டியனுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி ஒன்று ஓடி இருந்தது. அவர் ஏதோ தாவேக்கா போகிறாருன்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. ஆனால் அவர் கொடுத்துட்டாங்க. பெரும்பாலும் முக்கியமான நபர்கள் தான் போட்டிருக்காங்க. சில இடங்கள் மட்டும் மாறி இருக்குது. இல்லை சில இதெல்லாம் நமக்கு நாளைக்கு தான் இது கொஞ்சம் இதெல்லாம் தெரிய வரும். என்ன உள்குத்து என்ன இருக்குது, என்ன பிரச்சனைன்ட்டு. ஆனால் பெரும்பாலும் கோவை தெற்கு அம்மன் கே அர்ஜுனு இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. கரெக்டான ஒரு இது போயிருக்குது. நம்ம இதை இந்த பட்டியலை வச்சுட்டு நாளைக்கு என்னன்றதை கொஞ்சம் பேசுவோம். சென்னை அறிவிக்கலை. சென்னை கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் இருக்கும். ஏன் அறிவிக்கலைன்னு தெரில. இல்லை அதுக்குள்ளே ஏதாவது மாற்றங்கள் ஏதாவது வருதான்னு தெரில. நீங்கள் பார்த்தீங்கன்னா குப்பன் அறிவிச்சிட்டாங்க, இந்த சைடு வெளியிலலாம் அறிவிச்சிட்டாங்க. சென்னையில் சேப்பாக்கம் அநேகமாக ஆதி ராஜாராம் இருப்பார். ஆயிரம் விளக்கு வளர்மதி, டி நகர் சத்யா, விர்கை ரவி, ஜெயக்குமார், இது ராயபுரம் ஜெயக்குமார், ஆர்கே நகர் ராஜேஷ், ஆலந்தூர் வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். யாரும் தெரில, அதை செக் பண்ணணும். இந்த மாதிரி சென்னைக்குள்ளே அது சென்னைக்குள்ளே இருக்கிற இது மட்டும் வரல. அது ஏன் நிறுத்திருக்கான்னு தெரில. அதிரடி அறிக்கை கொடுக்குறாரு. என்னது ஒன்று அதிமுக ஒன்று பாமக? புதிய நீதி கட்சி வந்து 2 சீட் நிக்கிறாங்கல்ல. அந்த 2 சீட்ல ஒரு சீட் வந்து மாம்பழம், ஒன்று ரெட்டையில், அப்படி தானே கேட்குறீங்க? அது இடத்துக்கு தாமரை ரெட்டையில் ஒன்று, அது இடத்துக்கு ஏற்ற மாதிரி இது பண்ணியிருப்பாங்க. அந்த தொகுதி வந்து ரெட்டையில் இதுவாக இருக்கணும்னால அவர் விருப்பப்பட்டு கூட கேட்டிருப்பாங்க. அதனால் அந்த மாதிரி போவோம். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ 5 அவர் கொடுத்துட்டாங்க, பாஜகவுக்கு கூடுதல் சீட்டு கொடுத்துட்டாங்க, அதெல்லாம் கிடையாது. இவர்களுக்குள்ளேயே நம்ம ஏற்கனவே 35 சீட்டு பாஜகவுக்கு, அதில் 27 தான் இதுன்ற மாதிரிலாம் நான் ஏற்கனவே பதிவு பண்ணேன். இதில் கூடுதலாக இவர் வந்திருக்காரு. யார்? வாசன். ஒன்று இதில் நிற்கணும், இல்லை ரெட்டையில் நிற்கணும், அவ்வளோதான். அந்த மாதிரி தான் பார்க்குறாங்க தவிர இவங்க ஜெயிச்சு அவங்களுக்கு கூடுதல் இது அப்படிலாம் கிடையாது. ஆமாம், நேற்று கூட ஒருத்தர் கண்டித்து பேசிடு. ஏன்னா காங்கிரஸ்லேருந்து வந்தவங்க. ஏற்கனவே நீங்கள் ரெட்டையில் நில்லுங்கன்னு சொன்னப்பவே 2016 முடியாதுன்ட்டு வெளியே வந்தவர். 10 சீட்டு தரேன்னாங்க, முடியாதுன்னு வெளியே வந்தவர். இப்போ தாமரையில் நிற்கிறாருன்னா அது அவருக்கு கொஞ்சம் பேக் ஃபயர் தான். அதுக்கு ரெட்டையிலே கேட்டு நின்றுடலாம், மரியாதையாவது வந்திருக்கும். என்ன விஷயம்னு தெரியல. பிரஸ் மீட்லயும் என்ன சொல்லியிருக்காருன்னா, கூட்டணி கட்சிகள் இருக்குன்னா அதுக்குள்ள பேச்சுவார்த்தைலாம் போயிட்டு இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி தான் வளர்ச்சி கொடுத்து நிற்க முடியும், அது என்னன்றது எனக்கும் தெரியும் அவங்களுக்கும் தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. நீங்கள் தேர்தல்னு வந்தால் நீங்கள் ஒருத்தர் ஒரு சீட்டு வாங்கி எம்எல்ஏவை நின்று ஜெயிக்கிறதுன்றது பரமபத சோபனம். அது மாதிரி நீங்கள் நல்லா மேலே ஏறி வந்திருப்பீங்க, கடைசி பாம்பு தட்டி கீழே போயிடுவீங்க. ஒன்றுமே இல்லை அப்படின்ற ஆள் மேலே வந்துடுவோம், போய் இடத்த ரீச் பண்ணுவான். அது ஒரு கூட்டு முயற்சி தானே அவங்க ஜெயிக்கிறதுன்றது எலெக்ஷனில். கூட்டு முயற்சி மட்டும் இல்லைங்க. இப்போ உங்களுக்கு மேலே சீட்டுன்னு வர ஒதுக்கணும், எல்லாம் ஏற்பாடு நேரத்தில் கடைசி டைமில் அது கூட்டணி கட்சிக்கு போயிடும். ஆமாம், இவங்க ஒர்க் பண்ணி வச்சுருப்பாங்க, கூட்டணி கட்சிக்கு போயிடும். ரெண்டாவது
இவர் எல்லாம் தீர்மானிக்கும்போது வேற யாராவது ஒரு தலைவருக்கு ஒதுக்குற மாதிரி போகும். எல்லாம் கிடைச்சி பணம் செலவழிச்சு அந்த நேரத்தில் சூழ்நிலையில ஜெயிக்க முடியாமல் போகும். இல்லாட்டி இவர் தொகுதியில் பலமான வேட்பாளர் நிறுத்திருப்பாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் இதெல்லாம் மீறி ஜெயிச்சு எம்எல்ஏ அவர் தான் இது. அதெல்லாம் மீறி எம்எல்ஏ ஆகியும் எனக்கு என்னென்ன 5 வருஷம் பெஞ்சு தேய்ச்சிட்டு போகிறவங்களாம் இருக்காங்க. இதுதான் இன்னைக்கு பிரச்சனை. இதுக்கிடையில வந்து புதிய தமிழகம் கட்சியை சார்ந்த கிருஷ்ணசாமி அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க, எனக்கு அதிமுகவுடைய கூட்டணியில அந்த அளவுக்கு திருப்தி இல்ல, நான் தனித்து போட்டியிட போறேன், 60-70 தொகுதிகளை நான் தனியாவே போட்டியிட போறேன்னு சொல்லி இது எந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்பு கொடுக்கும் நினைக்கிறீங்க? இதோட முடிஞ்சு போயிடும் கதை. ஏங்க ஆடி காத்துல அம்மையே பறக்க போகுதுங்க. நாம் தமிழர் கட்சி இல்லை, அவர் ரொம்ப ஓவர் எதிர்பார்ப்பு. எப்படி பிரேமலதாவோ அதோடைய இன்னொரு வெர்ஷன் அவர் ஓவர் 15 தொகுதி இது வேணும் அது வேணுன்றது ஓரளவுக்கு தான். இப்போ ஜான் பாண்டியன் எல்லாம் பண்ணார், ஒரு தொகுதி கொடுத்தாங்க, அவ்வளோதான். அடுத்த ஆட்சி அமைஞ்சா நீங்கள் ஆட்சியில் ஏதாவது விஷயங்கள் இவர் எப்போவுமே அந்த இதில் உண்டு. இவருக்கு கலைஞரே பதம் பார்த்தவர் அவர். அதனால் அவர் வந்து இப்படி தான் பண்ணுவார். ஒரு 2 நாள் ஒரு நாள் பார்ப்பாங்க, இல்லாட்டி வேட்புமனு தாக்கல் போயிடுச்சுன்னா அப்புறம் அதுவும் கிடையாது. அதனால் இவர் ஆரம்பத்துலேருந்து இந்த இது பண்ணிட்டே இருந்தார். எப்படி பிரேமலதா பண்ணாங்களோ அதே மாதிரி இவர் பண்ணிட்டே இருந்தார். இவரெலாம் வேறு டைப். இவர் ஜெயலலிதாட்ட கூட கொஞ்சம் இறக்கம் இருக்கும். இவர் தட்டி விட்டு போயின்னே இருக்கார். நமக்கே ஆச்சரியமாக இருக்குது. நீங்கள் அண்ணாமலைக்கு ஆளுங்களுக்கு சீட்டே இல்லை பாருங்கள். அண்ணாமலைக்கும் இல்லை, வினோஜுக்கும் இல்லை, அப்படி தட்டி விட்டு. சென்னையில் எங்கேயுமே பிஜேபி இல்லை பாருங்கள், மயிலாப்பூர் மட்டும்தான். இது நீங்கள் தென் சென்னையில் அதிக வாக்கு வாங்கினாங்க. அதுக்குதான் நயினார் நாகேந்திரன் அவர்கிட்ட கேட்டது, சாத்தூர் தொகுதியில அவர் நிக்க போறாரு. அப்ப அவருக்கு மத்தவங்க கேட்கும் போறாங்க, அண்ணாமலை இந்த இடத்துல எங்கேயுமே போட்டி இல்லையே, ஏன் என்ன விஷயம் கேட்டதுக்கு அதுக்கு நான் பதில் சொல்ல முடியாது, தலைமை கழகம் தான் அதுக்கு பதில் சொல்றோன்ற மாதிரி நைசா நிறுத்தாம. தலைமை கழகம்னா அதிமுகவா பாஜக டெல்லி மேலிடம். கரெக்டு தான். அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா, நான் யாருக்கு சீட்டு கேட்கல. கவுண்டம்பாளையம் கேட்டது, காங்கேயம் கேட்டது. இல்லை அவங்க ஏதோ ஒரு முடிவில் இருக்காங்க. ஒருவேளை அவினாசியில் எல்முருகன் ஜெயிச்சுட்டு ஒருவேளை ஆட்சி அமைக்க முடியாமல் போய் கூட்டணி மந்திரிசபை வந்து அப்படி வந்தால் அண்ணாமலையை எங்கேயாவது எம்பி ஆக்கி மத்திய அமைச்சர் மாதிரி ஏதாவது யோசிப்பாங்க. ஆனால் அண்ணாமலையை விட மாட்டாங்க. அண்ணாமலை இன்னும் கொஞ்சம் பக்குவப்படுத்தணும். அதுக்காக இந்த வேலைலாம் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டில் பிஜேபி இருந்தது, அவர் வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணார். தமிழ்நாட்டில் பிஜேபினாலும் அவர்னால தான் தெரிஞ்சதுன்னா அப்போ எல் கணேசன், எச் ராஜா இன்னைக்கு 27 எம்எல்ஏ கொடுக்குறாங்க. 27 எம்எல்ஏக்கு ஆள் இல்லையே. ஆள் இருப்பாங்க. இப்போ ஏடிஎம்கே டிஎம்கேல வலுவாக இருக்கிற மாதிரி இவ்வளோ பெரிய அடுத்த ஆட்சி அமைப்போம் நான் சொல்கிற தாவேக்காலேயே ஒரு குறிப்பாக ஒரு 30-40 பேர் தாண்டி இல்லையே. இதை தான் நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சருன்றோம். அண்ணாமலை கொண்டு போனது வந்து அவருடைய ஸ்பீச்சு, அதிரடி செயல்பாடுகள், அந்த விமர்சனம் மூலிமா பொதுமக்கள் மத்தியில் ஒரு செக்ஷன்கிட்ட கொண்டு போயிட்டார் கட்சியை. ஆனால் கட்சியுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் ரீச் கிடையாது. ஆனால் இந்த திமுக அதிமுகக்கு பிறகு அதிக பூத் கமிட்டி மெம்பரு பாஜக தான் வச்சிருக்கு. ஸ்தாபன ரீதியாக மாவட்டத்தில் இவர் இது அவர் அதுன்ற மாதிரி இன்னும் பாஜக வளரல. தேசிய கட்சிகளில் அது ஒரு பிரச்சனை இருக்குது. மாநில இருந்து டக்குன்னு மாற்றுவாங்க, போடுவாங்க. இப்போ பாருங்கள், அண்ணாமலை ஒரு ட்ரெண்டு மேலே கொண்டு வந்தாரா? நயினார் வந்தாரா? உக்காந்துச்சா? கட்சி ரீதியாக அமைப்பு ரீதியாக எல்லாரும் ஃப்ரீயாக இருக்காங்க, ஒர்க் பண்ணுறாங்க. தமிழிசை திடீர்னு போய் இவர் கூட மேடை ஏறுறாங்க, அப்புறம் ஒரு பதில் சொல்கிறாங்க. அண்ணாமலை இருந்தால் அது நடக்காது. அவர் மட்டும்தான் மாப்பிள்ளை. சாவு வீட்டில் அவர் மட்டும்தான் போனோம். ஆனால் இங்கே வந்து ஒரு இது இருக்குது. ஆனால் அதிரடியாக கொண்டு போகிற இடங்களில் அவர் ஃபெயிலியர். இந்த மாதிரி ஒன்று இருந்தால் ஒன்று மிஸ் ஆகுது. அதனால் அண்ணாமலைக்கு பல வாய்ப்புகள் கொடுத்து அந்த வாய்ப்புகள் எல்லாம் அவர் மீண்டும் வார் ரூம் வச்சு ஏதாவது பிரச்சனை அது இதுன்னு போய் கடைசியில் மேலே இருந்து கூப்பிட்டு அவரை கண்டித்ததாக தகவல். அப்போ இன்றைக்கி சீட்டு அவருக்கு கொடுக்கணும் அப்படின்ற முடிவை டெல்லி மேலிடம் தான் முடிவெடுக்கணும்னு இன்றைக்கி நயினார் சொல்கிறேன்னா அதுக்கு பின்னாடி பெரிய பொருள் இருக்குது. வேணான்னு அங்கேருந்து சொல்லியிருப்பாங்க. இப்போ முருகன் எப்படி நிற்கிறாருங்க, மத்திய அமைச்சருங்க, எம்பிங்க. ஒரு மத்திய அமைச்சர் வந்து லோக்கலில் எப்படி போட்டி போடுவார்? அப்போது அவங்க முடிவு பண்ணுறாங்க அவரை ஸ்டேட் பாலிடிக்ஸ் கொண்டு வரணும். எம்எல்ஏ ஆகிட்டார்னா எல்லாம் ரிசைன் பண்ணுவார், அந்த அந்த ராஜ்யசபாவும் ரிசைன் பண்ணுவார்.
சொல்ல முடியாது. அங்கே அண்ணாமலை கூட போட்டு தூக்கிடுவாங்க. போடுறதுக்கு வாய்ப்பு. ம், ம், ம். அதனால் இந்த மாதிரி அதனால் அது எப்படின்றதுலாம் தெரியாது. ஆனால் அண்ணாமலை போன்றவர்கள் தான் பாஜகவுக்கு தேவை. இந்த விஷயத்தை கொஞ்சம் மாற்றிக்கிட்டாருன்னா ரொம்ப பேர் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. நான் ஏதோ அண்ணாமலைக்கு எதிராக பேசுகிறேன், நீங்கள் வந்து கமெண்ட்ஸ்ல அவரை வந்து நீங்கள் இதுவாக பேசுகிறீங்க. இல்லைங்க, நான் பார்த்த தலைவர்களில் பெஸ்ட் லீடரு. நல்லா ஒர்க் பண்ணார்னா அவர் போராட்டமே வேற உச்சத்துக்கு போயிடுவார். ம், ம். ஆனால் அவர்கிட்ட என்ன பிரச்சனைனா மெயின் கோல் இருக்குல்ல, அதை வந்து மிஸ் பண்ணக்கூடாது. ரெண்டாவது ஸ்தாபன ரீதியாக இயங்கணும். ம், ம். எல்லாரையும் அரவணைச்சு போகிறவன் தான் தலைவன். நிறை குறை இருக்கிறவனெல்லாம் தட்டி கருது பண்ணி கட்சி ஸ்தாபனத்தை இம்ப்ரூவ் பண்ணணும். அடிக்கிறது நான் அடிச்சுக்கிட்டு நான் பார்த்துக்கிறேன், நீ கட்சி வளர்க்குற வேலையை பாரு, நான் இந்த வேலைலாம் பண்ணுவேன். அந்த மாதிரிலாம் எல்லாத்துலேயும் கலந்துக்கிறவன் தான் தலைவன். ம். இப்போ கலைஞர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் ஒரு முகமாக இருந்து பார்த்துக்குவார். கட்சி ஸ்தாபனத்தை எங்கேயா விட்டாரா? எல்லா மாவட்டத்தில் என்ன பிரச்சனை, கட்சியை வளர்க்குற வேலை பண்ணார். அந்த மாதிரி கொண்டு போகிறதும் ஒரு தலைவனுக்கு இது. அதே நேரத்தில் கட்சியை விட்டு கொடுத்துடக்கூடாது. கட்சி டெல்லி மேலிடம் என்ன ஒரு ஐடியா சொல்லியிருக்குது, ஏடிஎம் கூட ட்ராவல் பண்ணணும் அப்படின்னா நம்ம கூட்டணி கட்சி, நம்மளுடைய நோக்கம் என்ன, டிஎம்கே அடிக்கணும். டிஎம்கே வரவிடக்கூடாது. அப்போ கூட்டணி கட்சி கூட நிறைய குறைகள் இருந்தாலும் ட்ராவல் பண்ணணும். நீங்கள் இன்னை வரைக்கும் பாருங்கள், அண்ணாமலை ஆதரவாளர்கள் எடப்பாடியை ரொம்ப கேவலமாக பேசுவாங்க. அது இருக்கவே கூடாது. கூட்டணிக்கு பலவீனம் அது. அந்த எண்ணம் ஏன் வந்துச்சு? இதை தான் நான் வந்து விமர்சனமாக வைக்கிறேன். அவர்கள் இதுக்கப்புறமும் அப்படியே நான் வந்து என்னமோ பாஜகவில் சேர்ந்து அண்ணாமலை தலைவர் ஏற்றுக்கிற மாதிரி பேசணும்னா அப்படி நம்மளால் பேச முடியாது. நம்ம யாராக இருந்தாலும் இது பண்ணுவோம். சொல்லியா இலவசங்கள் நேற்று நம்ம சொல்ல இப்படியே கொடுத்துட்டே போனால் என்ன வருது, வீட்டிலே படுத்துக்குவோம் அந்த வடிவேல் மாதிரி. சும்மா இருக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா அப்படின்னுவோம். அதனால் விமர்சனன்றது வைக்க தான் படும். நீங்கள் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவங்களா நீங்கள்? சரி சார், திமுக சைட்ல இருந்து வேட்பாளர் பட்டியல் வந்து இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ண பிறகு ஒரு தகவல் இருக்கு. திமுகக்குள்ள தொகுதி பணியெல்லாம் முடிஞ்சிச்சா கூட்டணி கட்சிகளோட? இப்போ வரைக்கும் தகராறு ஓடிக்கிட்டு இருக்குது. மதிமுக ஒரு சைடு வந்து நாங்க சிரித்து கொண்டே அடிக்கிறோம் அப்படிலாம் சொல்லிட்டு பாசம் நெஞ்சில் மோதும் அந்த பாதையை பேதங்கள் மூடும், உறவை எண்ணி சிரிக்கின்றேன், 3 சீட்டு கொடுத்தனால உரிமை இல்லாமல் அழுகின்றேன். சிலர் சிரிப்பார், யார் அங்கே அறிவாலயத்துக்குள்ள, சிலர் அழுவார், நாங்கள் சிரித்து கொண்டே அழுகின்றோம். இன்னும் பல பாட்டு இருக்குது. நேற்று எடுத்து பார்த்தேன் ட்வீட் பண்ணுறதுக்கு. அண்ணன் என்னடா தம்பி நல்லா இருக்குதே, அப்போ இதையும் விடக்கூடாது. அப்புறம் பார்த்தா நிலவை பார்த்து வானம் சொன்னது, இதுவும் நல்லா இருக்குதே. என்னை தொடாதே, நிழலை பார்த்து பூமி சொன்னது என்னை தொடாது. இன்னும் எவ்வளோ பாட்டுக்குது இவங்களுக்கு. சரி ரைட். ஆனால் அதை விட அவரே லீடு கொடுத்துட்டாரு, சிரித்து கொண்டே அழுகின்றோன்னு. அப்போ அந்த ஒரு மியூசிக் வரும், அவங்க அப்பாவை ஆசிட்டு ஊற்றிடுவார், எம்ஆர் ராதாவை. அதனால் சிவாஜி அதை தான் சொல்லுவார், உறவை எண்ணி சிரிக்கின்றேன், உரிமை இல்லாமல் அழுகின்றேன். ஒரு பையன் சொல்லிக்க முடியாது அந்த மாதிரி. அதனால் எவ்வளோ பாட்டு இருக்குது. இன்னொரு பாட்டு, எல்லோரும் நலம் வாழ நான் பாடுவேன். ட்விட்டரில் நாள் தான் போட முடியும், அதனால் இடம் இல்லை விட்டுட்டேன். இல்லாட்டி அதுவும் போட்டுப்பேன். உன் பார்வை என் நெஞ்சில் விடுகின்றது, உன் எண்ணம் எதுவென்று தெரிகின்றது, நான் இப்போது ஏழை, மொத்தமே 3 சீட்டு, என்றேனும் ஒரு நாள். எங்கே ஒரு நாள் ஒன்றும் போட்டு ராவின்னுறாங்களே கீழே. அதனால் இந்த பாட்டெலாம் பொருந்தும். என்ன பண்ணுறது, ஒருத்தர் இருக்கிறாரு, முத்துக்கு முத்தாக, யார் நம்ம இவர் புது தம்பி சேர்ந்துக்கிறாப்புல, அண்ணன் கமலுக்கு ஏதாவது பார்த்து கொடுங்க, அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் ஒன்றுக்குள் ஒன்றாக அப்படின்னு. அதனால் அந்த அண்ணன் தம்பியெல்லாம் பிரித்து உடச்சி விட்டாங்க. அது ஒரு பிரச்சனை. காங்கிரஸ் கூட 16 தொகுதிக்கு வந்து வேட்பாளர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இடம் கண்டு 16 கிடைச்சிருச்சு. இனம் கண்டு கொண்டு இருக்கிறோம். அதெல்லாம் கஞ்சி கூத்தாடி வாங்கியிருப்பாங்க. மீதி தானே உங்களுக்கு ஆப்பு இருக்குது. இந்த தடவை ஜொல்லு எதுவுமே ஆகாது, பெரிய கமாடிலாம் இருக்குது. அதனால் இன்னும் வந்துக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு டிஎம்கே வரதா ஏதோ முடிவு பண்ணியிருந்தாங்க போல் அவர்கள். ஏப்ரல் 2ஆம் தேதி தானே சார் வேட்பாளர் பட்டியல் அறிக்கை சொல்லியிருந்தாங்க. ஆனா இன்னைக்கு ஈவினிங் 6 மணி. இன்னைக்கு நல்ல நாளுங்க, பகுத்தறிவின் கீழே வருது. சார் ராம ஜெயந்தி சார் இன்னைக்கு. ராம நவமி. அது முடிஞ்சிச்சு, முடிஞ்சு தசமி ஆரம்பிச்சிச்சு. அதனால் பல ஜோதிட வல்லுநர்கள்லாம் கூப்பிட்டு வச்சு ஆலோசனை பண்ணிங்கன்னா அதில் ஒருத்தர் ஏடிஎம்காரன். அவங்கெல்லாம் பேசி ஈவினிங்கா இல்லை நாளைக்கான முடிவு பண்ணி பகுத்தறிவாளர்கிட்ட சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பகுத்தறிவாளர் இன்னும் நைட்டா நாளைக்கான, சாரி இன்னைக்கு ஈவினிங்கா நாளைக்கான வந்தால் பிறகு தான் தெரியும் என்னென்ன பட்டாசு வெடிக்க போகுதுன்னு பார்ப்போம்.
வேற என்ன இந்த புதுச்சேரியில என்ன கதை சார் ஓடிட்டு இருக்கு? இவங்க கொடுத்த தொகுதியில அவங்க என்ன நாமினேஷன் வாபஸ் வாங்கல அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஏங்க இவங்க தான் கொள்கை என்று வந்து விட்டால் நாங்கள் எல்லாவற்றையும் தூக்கி எறிந்துட்டு இப்படி இருப்போன்றாங்களே. அந்த பாட்டுலாம் இருக்குது. அப்போ முத்துக்கு முத்தாக்கெல்லாம் பாடினேன் அந்த மாதிரிலாம் இருந்துட்டு என்ன இது இவரு கே பாலகிருஷ்ணன் இங்கே தான் புலம்ப அங்கேயும் புலம்ப விட்டுக்கிறாங்க. ஏங்க என்னங்க நீங்கள் சொல்லி கூட காங்கிரஸ் கேட்க மாட்டேங்குது, ஒரு சீட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அவரு ஏங்க நீங்கள் தானேங்க அந்த தொகுதி கொடுத்தீங்க, அவர் வாபஸாக வாங்க மாட்டேங்கிறாருங்க. காங்கிரஸுடைய வேலையே அதுதான். பீகாரில் தானே பண்ணாங்க. அதனால் நாங்கள் ரங்கசாமியை முதல்வராக்கணும்னு தீர்மானிச்சிட்டோம். அதனால் எல்லா வேலையும் பண்ணுவோம். ஒழுங்காக கூட்டணி பேசி கரெக்டாக நிறுத்துறதை விட்டுட்டு முடிஞ்சு போச்சு. நல்லா டமாஸ் இருக்குது பாண்டிச்சேரியிலையும். தொடர்ந்து நம்ம வந்து ஈரான் அமெரிக்கா போற பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். அதுல வந்துட்டு அமெரிக்கா அதுக்கு வந்து காலக்கெடு கொடுத்திருந்தாரு 5 நாள். இப்ப திங்கட்கிழமை ஆரம்பிச்சார், இன்னைக்கு ஃப்ரைடே இன்னையோட முடியுது. இதுக்கப்புறம் என்ன மாதிரியான நிலைமை இருக்குன்னு நினைக்கிறீங்க? உங்க ட்வீட் பார்த்தேன். அந்த வார்த்தையெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. நான் போடலங்க, இங்கிலீஷ்கார் ஒருத்தர் போட்டுக்கிறாரு. ஏய் ஆல்மோஸ்ட் 48 மணி நேரம் திறந்து விடலன்னா முக்கியமான உன்னுடைய இதெல்லாம் அடிச்சிருவோன்னு போடாங்க கொய்யால அப்படின்ட்டான் ஈரான். மறுபடியும் போயிட்டு நான் உனக்கு 5 நாள் டைம் தரேன், அதுக்கப்புறம் உனக்கு இருக்குது போடாங்க கொய்யால அப்படின்னு. 10 நாள் தான். நீ கேட்டுக்கொண்டபடி 10 நான் கேட்டேண்ணா போடாங்க கொய்யால மறுபடியும் அதே பதில். இதுக்கு நடுவில் அந்த கப்பல் இது சொன்னோம்ல, அதெல்லாம் கொஞ்சம் நாளைக்கு விரிவாக பேசலாம். அடிக்கலாம் இல்லை, ஒரு 100 மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க அடுத்தது. இவங்க அதான் சொன்னோம்ல, அதை அடித்து எல்லாத்தையும் வீழ்த்திட்டாங்க. இவங்க நாங்கள் அடித்தோன்னு சொல்லி இது பண்ணுறாங்க, அவங்க இல்லைன்னு கிளைம் பண்ணுறாங்க. போரில் இதெல்லாம் நடக்கும், சகஜம். இது வந்து ஒரு உளவியல் ரீதியாக ஒரு விஷயம். இதில் ஆர்மோஸில் நம்ம பேசி 5 நாடுகள் அனுமதி கொடுத்தாங்கல்ல, இந்த இஸ்ரேல் வந்து உலகத்திலேயே ஈரான் பணம் கட்டுன்னு சொல்லியும் அதெல்லாம் முடியாது, இது பொது வழி அப்படின்னு முறைச்சி கப்பலை கொண்டு போகிறதுல இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தான் ஒரு பெரிய இது நிரூபிச்சிட்டாரு. ஏய் நான் எங்கடா சொன்னேன். இது என்னென்னா அந்த கூட்டணிக்குள்ளே சண்டை மூட்டி விடுற வேலையை பண்ணுறாங்க. ஈரானுக்கும் இந்தியாவுக்கும் சண்டை மூட்டி விடுற வேலையை அந்த இஸ்ரேல் இவர் பண்ணுறாரு. அதை மீறி தான் பண்ணுறோம். இன்னொன்று இந்த 10 நாள் டைம் கொடுத்துருக்காருல, 10 நாள் தானே, அடுத்த 10 நாள் முடியும் போது 15 நாள் டைம் கொடுத்துருவாங்க. உலகத்திலே நான் தான் சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் தானே இவர் கேட்டுனுக்கிறாரு. நம்ம குளத்தூருக்கு வந்தால் பட்டம் கொடுக்கறதுக்கு ரொம்ப பேர் இருக்கிறாங்க. பட்டம் கொடுத்து சர்டிஃபிகேட்லாம் கொடுப்பாங்க. 30,000 ரூபா கட்டினா போதும். ட்ரம்பை வர சொல்லி ஒரு பட்டம், அகில உலக சேனை நாயகன் அப்படின்னு ஏதாவது ஒன்று. அப்போ நோபல் இன்னும் கொஞ்ச நாளில் பாருங்கள், அமெரிக்காவே நோபல் பிரைஸை உருவாக்கணும் அறிவிச்சிருவார். அப்போ என்ன ஆகுனா இவர் அங்கே கூப்பிட்றாங்களாம், தலைவரை நீங்கள் வாங்கன்னு. அவன் எது கூப்பிட்றான்னு தெரியாது அவருக்கு, வந்தால் போட்டுருவான், அந்த வெறியில் இருக்கிறான். இவர் தான் முடியாதுன்ட்டாரான், முடியாது அப்படின்ட்டார். நான் வரலப்பா. அதனால் இந்த மாதிரிலாம் பேசுகிறாரு. இவருடைய இந்த 10 நாள் போர் நிறுத்தன்றது டாலருடைய மதிப்பை உயர்த்தினதை ட்ரை பண்ணிக்கிறாரு. அதுக்கு புட்டின்னு நேற்று ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணிகிட்ருக்காப்புல. டாலர் மதிப்பு ஏறாத அளவுக்கு அவர் ஒரு தங்கத்தை வந்து வெளிநாட்டுக்கு எதுவுமே கொண்டு போகக்கூடாதுன்ற மாதிரி, ஏற்றுமதிக்கு தடை அப்படின்னு. அதனால் இந்த மாதிரிலாம் போய்கிட்டு இருக்குது. இன்னும் கொஞ்சம் விரிவாக நம்ம நாளைக்கு பேசுவோம். டைம் ரொம்ப பேசிட்டோம், அதனால் நாளைக்கு பேசுவோம். தொடர்ந்து பேசுவோம் சார். நன்றி.